ஆமா, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குங்க. அதுல அவங்க வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போதை ஊசி போட்டதா சொல்லியிருக்காங்க. அது வந்து இப்போ நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. விசரா ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன மாதிரியான இதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும். மர்டர் தான், மர்டர். 4 பேர் பிடிச்சி விசாரிச்சிருக்கோம் சார். ஆமா, 4 பேரை விசாரிச்சிருக்கோம். ஆமா. கோவை வெள்ளலூர் பேருந்து நிலையத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஆண் சடலம் கொலை என்பது தெரிய வந்திருக்கிறது. சந்தேகத்திற்கிடமான 4 பேரை பிடித்து போத்தனூர் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பாக செய்தியாளர்கள் மத்தியில் கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் பேட்டியளித்ததை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் துறையின் வாயிலாக. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்தி விவரிக்க கேட்போம். இந்த சம்பவம் பற்றிய முழு பின்னணி என்ன கார்த்தி, விவரிங்க. வணக்கம். கடந்த 11ஆம் தேதி வெள்ளூர் பேருந்து நிலையம் அருகே, அதாவது புதிதாக கட்டப்பட்டு வரக்கூடிய பேருந்து நிலையம் அருகே ஒரு ஆண் சடலம் வந்து கைகால்கள் கட்டப்பட்டு மீட்கப்பட்டது. பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனை கொண்டு வரப்பட்டு இது தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தியிருந்தாங்க. அவருடைய உடலில் இருக்கக்கூடிய டேட்டோவை, அதாவது பச்சை குத்தியதை, அதாவது அபர்ணா என்ற பெயரும் மற்றும் சில எண்கள் குறித்து அதை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த சூழல்ல இந்த நடைபெற்றது வந்து கொலை சம்பவம் தான். போதை ஊசி விவகாரம் தொடர்பாக இந்த கொலை நடந்திருக்க கூடும் என்று முதற்கட்ட தகவல் வந்திருப்பதாகவும், இந்த வழக்குல 4 பேரை போலீசார் தற்போது பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். முறையான அந்த ஆய்வக அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் அந்த கொலைக்கு காரணம் என்ன, கொலை எதனால் செய்யப்பட்டது என்ற முழு தகவலும் தெரிய வரும். அதை நாங்கள் விரைவில் தெரிவிப்போம் என்று சொல்லியிருக்கார். அதே சமயம் சட்ட ஒழுங்கு மற்றும் செயின் பறிப்பு போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தகவல்களுக்கு நன்றி கார்த்திக்.